ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் ஆகமத்தில் விஷ்ணு திலக சம்ஹிதையின் சிறப்புகள் உரை வழங்குபவர் சொற்பொழிவாளர் டாக்டர் எஸ். அன்னபூர்ணா அவர்கள். பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த்வாதீதம் ககனசதுஷம் தத்துவமஸ்யாதி லக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமச்சலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. ஆகம சாஸ்திர இலக்கியங்களும் அவற்றின் விசேஷங்களும். இந்து தர்மத்தின் மூலம் வேதங்கள் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. விது வேதனே என்ற வினைச்சொல்லின் பொருளால் வேதம் என்பது அறிவை கொடுப்பது என்று பொருளாகிறது. வேத காலத்தில் இருந்து வழக்கத்தில் இருந்த மற்றொரு இலக்கியம் ஆகமம் என்பது. வேதத்திற்கு நிகமம் என்று மற்றொரு பெயரும் உண்டு. இங்கு கம் என்கிற வினைச்சொல் தாத்து டுகோ, அதாவது சொல்லுதல் என்ற பொருளை கொடுப்பது. ஆனால் இங்கு அறிதல் என்கிற பொருளை குறிக்கின்றது. ஆகமம் என்பது வேதத்தை பின்பற்றும் மற்றும் ஒரு வழி. இது வேத நெறியில் இருந்து மாறுபட்டது அல்ல. ஆகமத்தில் பல சிறப்புகள் உள்ளன, விசேஷமான முறைகள் உள்ளன. இது ஆகமத்தை வேதத்திலிருந்து பிரித்து காட்டுகிறது. வேதத்தை போல் ஆகமமும் ஆன்மீகத்தை கற்றுத்தந்தாலும் வேதம் இறைவனை அருவமாகவும் காட்டுகிறது. ஆகமம் இறைவனை உருவமாக, உருவ வழிபாட்டு முறையையும் மற்ற சில வழிபாட்டு முறைகளையும் கற்றுத்தருகிறது. இங்கு மண்டலம் என்ற முறையில் ஜியோமெட்ரிக் என்பதான வடிவியல் வடிவமும், யந்திரம் என்று உலோகங்களில் வரையப்படும் வழிபாடு செய்கின்ற முறையையும், முத்திரை என்று கை விரல்களின் வெவ்வேறு சேர்க்கைகளால் வெவ்வேறு பொருள் தரும் செய்கைகள் என்றும் பல்வேறு முறைகளை தன்னுள் கொண்டு உள்ளது இந்த ஆகம சாத்திரம். வேத மந்திரங்கள் எல்லோருக்காகவும் இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு சாரரால் மட்டுமே கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற நியமத்தை கொண்டது. இதனால் யாவரும் அதை கற்றுக்கொள்ள முடியாத நிலையில் வேதமே ஆகமம் என்கின்ற ஒரு பிரிவை ஏற்படுத்தி அனைவரும் அதனால் பயன் அடையலாம் என்ற நல் எண்ணத்தை கொண்டு ஆகம முறையை உலகிற்கு கொடுத்தது. ஆகமம் என்பதற்கு இலக்கணம்: ஆகதம் சிவவக்ராத் கதம் கிரிஜா முகே மதம் து வாசுதேவஸ்ய ஆகமம் இதி உதீரியதே என்று சிவபெருமானின் திருமுகத்தில் இருந்து வெளிப்பட்டு பார்வதி தேவியின் வாயில் சேர்ந்தது என்றும் அதை விஷ்ணுவும் ஏற்றுக்கொண்டார் என்பதாக ஆகமம் என்பதை கூறுகிறார்கள். காஷ்மீர தேசத்தை ஆகமத்தின் பிறப்பிடம் என்பர். இந்த ஆகமமானது வெவ்வேறு கடவுள்களின் வழிபாட்டுக்கு தக்கவாறு சைவ ஆகமம், வைணவ ஆகமம், சாக்த ஆகமம் என்று பல வகைகளாக உள்ளது. வைணவ ஆகமம் 2 வகையாக கூறப்படுகிறது. வைகானசம், பாஞ்சராத்திரம் என்பதாக. வைகானசம் என்பது விகனச முனிவரால் உண்டாக்கப்பட்டது என்று எளிதாக புரிந்து கொண்டால், பாஞ்சராத்திரம் என்பது பல்வேறு இலக்கணங்களுடன் காணப்படுகிறது. பஞ்ச என்றால் 5, ராத்திரம் என்றால் இரவு, 5 இரவு என்றும், இரவு பகல் என்று பாராமல் இறைவனை வழிபடுவது என்றும் ஒரு பொருள் கொண்டால், பகவான் நாராயணன் சாண்டில்ய, ஔபகாயன, மௌஞ்சியன, கௌசிக, பரத்வாஜ என்கிற 5 முனிவர்களுக்கு 5 இரவுகளில் கற்றுக் கொடுத்த காரணத்தினால் இது பாஞ்சராத்திரம் எனப்படுகிறது. இதன் மற்றொரு பொருள், இந்த பாஞ்சராத்திர ஆகமமானது 5 வகையான விஞ்ஞான கூறுகளை கூறுவது என்பதால் இதற்கு பாஞ்சராத்திரம் என்று பெயர் என்றும் உண்டு. 5 வகையான விஞ்ஞானங்கள் என்னவென்றால், புராண விஞ்ஞானம், வேத விஞ்ஞானம், வேதாந்த விஞ்ஞானம், சாங்கிய விஞ்ஞானம், யோக விஞ்ஞானம் என்பன. இங்கு விஞ்ஞானம் என்பது விசேஷ ஞானம், அதாவது சிறந்த அறிவை கொடுப்பது என்று பொருள். நாம் ஏற்கனவே பார்த்தது போல் வேதத்தின் அடிப்படையே ஆகமம் என்பதால் ஒவ்வொரு ஆகமத்திற்கும் குறிப்பிட்ட சம்ஹிதைகளுடன் தொடர்பு உண்டு. இங்கு பாஞ்சராத்திர ஆகமத்திற்கு கிட்டத்தட்ட 460 சம்ஹிதைகள் உள்ளதாக கூறுவர். அந்த வகையில் விஷ்ணு திலக சம்ஹிதை என்பதும் ஒன்று.
இந்த கிரந்தத்தில் மேலே சொன்ன 5 வகை விஞ்ஞானங்களும் தெள்ளத் தெளிவாக காணப்படுகின்றன. வேத விஞ்ஞானம் என்பது இங்கு பிரம்மஞானம் மட்டுமே ஞானம் என்றும், ஞாயத்தே ஏன தத் பிரம்ம தத் ஞானமிதி கச்சதே என்கிறது. பிரம்மத்தை அறிவதே அறிவு என்கிற வேதாந்த வேதஞானம் இங்கு காண்பிக்கப்படுகிறது. மேலும் வைணவ சம்பிரதாயத்தின் தத்துவத்ரய சித்தாந்தமான ஜீவோ பிரம்ம ஜெகச்சேதி திரைவித்யம் இக வர்த்ததே என்று வைணவ தர்சனத்தையும் போதிக்கிறது. சதைவ சௌமிய இதம் அக்ர ஆசீத் என்கிற சாந்தோக்கியத்தின் வாக்கியத்தை சம்ஹிதை இவ்வாறாக விளக்குகிறது. பிரம்மஜீவோ ஜெகச்சேதி திரைவித்யம் இக வர்த்ததே தேஜோ ராசிர் பவேத் பிரம்ம பூதராசிர் இதம் ஜெகத் ஞானராசிர் பவேத் ஜீவ உற்பத்தி லயவர்ஜிதா பிரம்மனோ அஸ்ய ஜெகத் கர்த்ருஹு திரவியம் ஆசீத் இதம் ஜெகத் என்று சாங்கிய விஞ்ஞான சமயத்தின்படி இங்கு மணிரத்ன பிரபாவேன விகசத் அகிலம் ஜெகத் யதா ஜீவயோகா ஸ்யாத் ததா மௌனம் இதம் ஜெகத் ஜெகதஸ்மின் கிருஷே விஸ்வம் பஜேத பரமானுதம் ஹ்ராசமேவ சமாசாத்திய சோ அனுகு பிரம்மணி லீயத்தே என்று பிரம்மம் ஜீவன் உலகம் என்கின்ற 3 தத்துவங்கள், பிரம்மம் என்பது தேஜஸ் அதாவது ஒளி வடிவம், உலகம் என்பது உயிர் வடிவம், ஜீவன் என்பது அறிவின் வடிவம். இவற்றிற்கு பிறப்பு இறப்பு இல்லை. உலகம் பிரம்மத்தின் உடைமை. எவ்வாறு மணியின் ஒளி 4 திசைகளிலும் பரவுகிறதோ அவ்வாறு பரமாத்மாவில் உள்ள உலகம் முறையாக ஸ்தூல வடிவம் அடைகிறது. பிரம்மம் ஜீவனிடம் இருந்து பிரிந்து இருக்கும் நிலையில் அசைவற்ற தன்மையை அடைகிறது. இந்த உலகம் அழிந்து குறுகிய நிலையை அடையும் போது அது பரமாணுவாக நுண்ணிய அணுவாக மாறுகிறது. இவ்வாறு நுண்ணிய நிலையை அடைந்த உலகம் பிரம்மத்தில் ஒடுங்குகிறது என்பதே ஸ்ரீ ராமானுஜர் அவர்களின் சித்தாந்தம், அதாவது கொள்கை. இதையே விஷ்ணு திலக சம்ஹிதை என்கிற பாஞ்சராத்திர சம்ஹிதை கூறுகிறது. வேத விஞ்ஞானம். வேதம் என்கிற நமது பொக்கிஷத்தில் இல்லாத விஷயம் என்று ஒன்று இல்லை. மனித வாழ்வில் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் அனைத்தும் இதில் கூறப்பட்டுள்ளது. இதையே இங்கு ஆகமத்திலும் காணலாம். காலையில் எழுந்ததிலிருந்து செய்யப்படும் அனைத்து செயல்களும் தெள்ளத் தெளிவாக சொல்கிறது இந்த ஆகமம். முதலில் சூரிய உதயத்திற்கு முன் உஷக்காலம் என்கிற 3:30 மணியிலிருந்து 4:30 மணிக்குள்ள சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்திருத்தல், காலை கடன்களை முடித்தல், குளித்தல் என்ற அன்றாட வாழ்வின் செயல்கள் மிகவும் தெளிவாக கூறுகிறது. காலை கடன்களை முடிப்பது என்பதில் சிறுநீர் கழிப்பதில் இருந்து மல விசர்ஜனம் வரையிலான எல்லாவற்றிற்கும் விதிமுறைகளை கூறுகிறது ஆகமம். சௌசம் என்கிற தலைப்பில் மலமூத்திர விசர்ஜனங்களை இவ்வாறு கூறுகிறது. நீர்நிலைகளில் நதிகளில் சிறுநீர் கழித்தல் பாவம் என்றும் அது நரகத்திற்கு வழி என்றும் கூறுகிறது. வாய் கொப்பளித்தல் என்பதான ஒரு கட்டாயமான விதியை கூறும்பொழுது சிறுநீர் கழித்த பிறகு 6 முறை வாய் கொப்பளித்தல் செய்ய வேண்டும். மல விசர்ஜனத்திற்கு பிறகு 12 முறை வாய் கொப்பளிக்க வேண்டும் என்று விதிக்கிறது. பல் துலக்குதல் என்பதில் இங்கு சொல்லப்பட்ட விஷயங்களே ஆயுர்வேத, சித்த, இயற்கை மருத்துவ முறைகளிலும் சொல்லப்படுகின்றன. அதாவது ஞக்ரோத, பிளக்ஷ, நிம்ப, அரசு, ஆல், வேம்பு இவற்றின் குச்சிகளால் பல் துலக்க வேண்டும் என்றும், மேலும் இதன் அளவுகளையும் கூறுகிறது. 6 அங்குலம் நீளம், அவரவர் கை சுண்டு விரல் அளவு கனமான குச்சிகளால் பல்லை துலக்க வேண்டும். பல் துலக்குவதற்கு முன் ஆயுர்பலம் யசோ வர்ச்சகா பிரஜாம் பசூன் வசூனிச்ச பிரம்ம பிரஜாம் ச மேதாம் ச துவன்னோ தேகி வனஸ்பதே என்ற ஸ்லோகத்தை சொன்ன பிறகு பல் துலக்க வேண்டும் என்ற விதியையும் கற்றுத்தருகிறது. இந்த ஸ்லோகத்தின் பொருள் வனஸ்பதே என்று விழிவேற்றுமையில், அதாவது அந்த மரக்குச்சியினிடம் நாம் கேட்க வேண்டியது ஆயுள், பலம், புகழ், வர்ச்சஸ், குழந்தைகள், விலங்குகள், ஆடு மாடு போன்றவை. வசு என்றால் சொத்து, நிலப்புலன்கள் மற்றும் மேதஸ் நல்ல அறிவு, மெய்ஞானம் ஆகிய இவற்றை நீ எனக்கு அருள் என்று அந்த குச்சியிடம் நாம் கேட்க வேண்டும் என்பதான பொருளை குறிக்கிறது. அடுத்து ஸ்நானம், குளித்தல் என்கிற தலைப்பில் பலவிதமான குளியல்களை பற்றிய தகவலை தருகிறது ஆகமம்.
தலையில் நீர் ஊற்றாமல் கழுத்தில் இருந்து உடல் முழுக்க நனைத்து குளிப்பதை கண்டஸ்நானம் என்பர். இடுப்பு, தொடை, முட்டி, பாதம் வரை, அதாவது இடுப்பிலிருந்து நீர் ஊற்றி குளிப்பதை காபிலம் என்கிறது. மந்திரத்தை சொல்லி நீரை தெளித்துவிட்டு மந்திர ஸ்நானம் எனப்படும். இது நோயில் படுத்திருப்பவர்களுக்காக சொல்லப்பட்டது. ஆறு, ஏரி முதலிய நீர்நிலைகள் இல்லாத இடத்தில் தண்ணீரை சேர்த்து வைத்து குளிப்பது உத்ருத அம்பு எனப்படும். பெண்களுக்கு குறிப்பிட்ட காலங்களில் மட்டுமே தலையில் நீர் ஊற்ற வேண்டும் என்கிறது ஆகமம். பெண்கள் தினமும் தலையில் இருந்து குளிக்கக்கூடாது. ஆண்களுக்கு மட்டுமே தினமும் தலையில் இருந்து நீர் ஊற்றி குளிக்க வேண்டும் என்கிறது ஆகமம். புராண விஞ்ஞானம் என்பதில் புராணங்களில் விளக்கப்பட்ட உலகத்தின் படைப்பினை பற்றிய விளக்கம், வெவ்வேறு அண்டங்கள், 7 விதமான மேல் உலகங்கள், பூ, புவ, சுவ, ஜனகா, தப, சத்தியலோகம் என்கின்ற 7 மேல் உலகங்களையும், கீழ் உலகங்களான 7 அதல, வித்தல, சுதல, மகாதல, தலாதல, ரசாதல, பாதாள என்பதான 7 உலகங்களை பற்றியும் விளக்குகிறது. மேலும் நரகத்தின் வர்ணனையும் வெவ்வேறு நரகங்களின் பெயர்களையும் அங்கங்கு கொடுக்கப்படும் தண்டனைகளின் வகைகளையும் கூறுகிறது இந்த ஆகமம். அதோ மகாஜலஸ்யாபி நாரகீ நாம மேதினி ரௌரவாக்கியஸ்ச நரகோ மகாரௌரவஸ்ச சஞ்ஞிகா தப்த பூதலிகாக்கியஸ்ச கும்பீபாத ஆஹ்வயாஸ்ததா சூலாரோகண சஞ்ஞஸ்ச சூச்யாக்ராக்கிய நிவேசனம் க்ஷுர கண்டாபிதானௌ த்வௌ சூகரி தைலகும்பிகா அசிபத்ரவனம் சாபி மகாஜ்வாலாச்ச கம்பினி வியாக்ரசிம்ஹம் பயாரண்யம் பூய சோனித கர்தமம் சால்மலி ஹேமவிருக்ஷஸ்ச தப்தஸ்தம்போபி சேவனம் தேகி கர்ம அனுகன்யேன வர்த்தந்தே பலபூமயः நரகேஷ்வபி திருஷ்யந்தே போக போக்யாதிகா பூமயः என்று நரகத்தில் ரௌரவம், மகாரௌரவம், தப்தபூதலிகம், கும்பீபாக்கம் என்பதான தண்டனைகளை கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு அந்த பெயரையே கொடுத்து நரகங்களை சொல்லுகிறது. மேலும் சிறந்த விஷயம் என்னவென்றால், நரகேஷ்வபி திருஷ்யந்தே போக பௌக்யேக பூமயகா என்று சொர்க்கத்தில் மட்டுமே இல்லாமல் நரகத்திலும் சுகத்தை தருகின்ற இடங்களும் இருக்கின்றன என்பதை இந்த ஆகமம் விளக்குகிறது. ஆகமம் என்பது இறைவனின் உருவ வழிபாடு செய்யும் முறையை விளக்குவது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். இறை வழிபாடு செய்யும் இடம் கோவில். எனவே ஆகமம் கோவில்களை பற்றிய விளக்கத்தை தருகிறது. கோவில் எங்கே கட்ட வேண்டும், கோவில் கட்டும் இடம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்கிறது. இன்றைய அறிவியல் மட்டுமே மிகவும் சிறந்தது என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இளைய சமுதாயத்திற்கு தெரிவிக்க வேண்டிய விஷயம், கோவில் எங்கே கட்ட வேண்டும் என்பதற்கு நதி, ஏரிக்கரையில் அல்லது தண்ணீர் இருக்கும் இடத்தில் கோவில் அமைக்க வேண்டும் என்று ஆரம்பித்து அந்த இடத்தில் மண் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் கூறுகிறது. இன்றைய சாயில் டெஸ்ட் என்பதை அன்றைய விஞ்ஞானம் நமக்கு தெள்ளத் தெளிவாக கொடுத்துள்ளது. தேசிகோ ரதகாரேன சர்வம் பூமிம் பரீட்சையேத் சுபத்மா பத்ரகா பூர்ணா தூம்ராச்சேதி சதுர்விதா என்று சுபத்மா, பத்ரகா, பூர்ணா, த்ருமா என்ற 4 வகையான பூமிகளை குறிக்கிறது ஆகமம். இதில் சுபத்மா என்ற மண்வகை உடைய பூமி சாந்தியை கொடுக்கும் என்றும், பத்ரா என்பது சுகத்தை கொடுக்கும் என்றும், பூர்ணா என்பது புஷ்டியை, அதாவது ஆரோக்கியம், பலம் முதலியவற்றை கொடுக்கும் என்றும், தூம்ரா என்பது க்ஷயம், அதாவது நாசத்தை கொடுக்கும் என்பது சொல்லி மண்ணின் வகைகளை மட்டுமின்றி அதன் பலனையும் கொடுக்கிறது ஆகமம். மண்ணின் வகைகளை மட்டுமே சொல்லாமல் மண்ணின் லட்சணங்களையும் சொல்லித் தருகிறது ஆகமம். சுபத்மா சாந்திதா பிரம்மன், பத்ராத்து சுகதா சதா, ஜெகதாம் புஷ்டிதா பூர்ணா, தூம்ரா க்ஷயகாரிணி என்று சொல்லிவிட்டு அந்த மண்ணின் லட்சணங்களை இவ்வாறாக கூறுகிறது. புஷ்பகா பலவிருக்ஷாட்யா நாரீகேல சமாவிரதா குஷ பத்மதுலா சாட்யா பிராக் உதக் சவனா சதா ஏஷா சுபத்மா விஹிதா என்று சுபத்மா எனும் மண்வகை இருக்கும் இடத்தில் நல்ல மரங்களும் தென்னை போன்ற நீண்ட ஆயுள் உள்ள மரங்களும் சூழ்ந்து இருக்கும், தாமரைகள் பூக்கக்கூடிய நீர்நிலையும்
கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி செல்லும் நீர் ஓடை அல்லது ஆறு போன்றவைகள் இருக்கும் என்கிறது. அடுத்து பத்ரகா என்னும் வகையான மண்ணிற்கு லட்சணம் இவ்வாறு கூறுகிறது. பத்ரகா லட்சணம் சுணு பலக்ஷீர துருமயுதா நதி சாகர பார்ஸ்வகா உத்யான உபவனோபேத விரீஹி கோதூமசாலினி அந்தர்ஜலாச்ச கதிதா பத்ரகா கமலாசன என்று பால் வடியும் மரங்கள், நதி, கடல் ஆகியவற்றுக்கு அருகில் தோட்டங்கள் சூழ்ந்த இடம், நெல், கோதுமை போன்ற பயிர் வகைகள் வளரும் பூமி மற்றும் நீர் ஊற்று உள்ள பூமியை பத்ரகா என்பர் என்று கூறி அடுத்து பூர்ணா என்கிற வகையான மண்ணின் லட்சணத்தை ஷாமாகா கோத்ரவயுதா பூரி நிஷ்பாவக குங்குமா கிரிங்கதா பிரபூத அம்புகு பூர்ணேதி கலு வக்ஷதே. மலை அடிவாரம், நீர் ஊற்று அதிகமாக உள்ள இடம், இந்த இடத்தை பூர்ணா என்கிறது. அடுத்து மண் பரீட்சை, சாயில் டெஸ்ட் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுக்கிறது ஆகமம். பூமியில் முழங்கால் வரை பள்ளம் தோண்டி அதில் மண்ணை போட்டு மூட முயற்சிக்கும் போது பள்ளம் மூடிய பிறகும் மண் மீதம் இருக்க வேண்டும். அதாவது தோண்டிய இடத்திலிருந்த மண்ணை அங்கேயே போடும்போது அந்த மண் மீதம் இருக்க வேண்டும். அப்படி இருப்பது நல்ல பூமி, அதாவது உத்தமமானது என்கிறது ஆகமம். அடுத்து யோக விஞ்ஞானம் என்ற யோகத்தை பற்றிய விவரங்களையும் இந்த ஆகமம் தருகிறது. யோகயுக்தோ ச விக்ஞேயா சுண்விதோ யோக லட்சணம் அவ்யக்தாகுலஸ்ய மனசோ பந்தனம் விஷயே யதி என்று மனதை அடக்குவது, அவ்யாக்குலஸ்ய மனசோ பந்தனம் அலைபாயும் மனதை அடக்கி ஆள்வது யோகம் என்று கூறி யோக தத் யத்யோகம் விஜானீஹி ச யோகோ த்விவிதோ பவேத் கர்த்தவ்யம் விஹிதம் கர்ம இது யத் பந்தனம் ருணாம் ச கர்மயோகः கதிதः ஞானயோகம் இத ஸ்ருணு ஆர்த்தே ஸ்ரேயசி சித்தஸ்ய சததம் யத் நிபந்தனம் என்று யோகம் த்விவிதம், இரண்டு வகையான யோகங்கள் என்று சொல்லி சஹா கர்மயோகா கர்த்தவ்யம் விகிதம் கர்ம கொடுக்கப்பட்ட செயல்களை செய்வது கர்மயோகம், மனதை கட்டுப்படுத்துவது யோகம் என்று கூறி செய்ய வேண்டிய கர்மங்களை செயல்களை செய்வதனால் நாம் வினைக்கு கட்டுப்படுகிறோம், அது கர்மயோகம். ஞானயோகம் என்பதில் சித்தத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிறது. மேலும் அஷ்டாங்க யோகம் என்று சொல்லப்படுவதை இங்கு விஷ்ணு சஹஸ்ர சம்ஹிதை 10 காட்டுகிறது. யமஸ்ச நியமஸ்சௌபௌ யோகாங்கௌ சுணு வச்யாம்யகம். யம நியமங்களை முக்கியமாக கொண்டு யமத்தில் மட்டும் தனியாக 10, நியமத்தில் தனியாக சிலவென்று அங்கங்களை மாற்றி கூறுகிறது இந்த சம்ஹிதை. பிரம்மச்சரியம், தயா, சத்தியம், அஹிம்சா ச ஆர்ஜவம், க்ஷமா, மிதாஹாரோ, திருதி, சௌச்சம், அக்ரோதம் ச யமதசா என்று யமத்தில் 10 வகையான தர்மங்களை கூறுகிறது. பிரம்மச்சரியம் தயா, உலகத்தின் மீது கருணை, சத்தியம் உண்மை சொல்வது, அஹிம்சா நான் வயலன்ஸ், ஆர்ஜவம் நேர்மை, க்ஷமா பொறுமை, மிதாஹாரோ மிதமான உணவு, திருதி உறுதி, சௌச்சம் கிளென்லினஸ் சொல்லுவோம், அதாவது தூய்மை, அக்ரோதம் கோபப்படாமல் இருக்கிறது, தசா இந்த 10 யமத்தின் அடியில் வருகிறது. அடுத்து நியமத்தில் வாசுதேவார்ச்சனம், துஷ்டிகி, ஆஸ்திக்யம் ச ஜபஹா தபஹா, சித்தாந்த ஸ்ரவணம், தானம் இத்தியாதி நியமஸ்மிருதாக என்று வாசுதேவ அர்ச்சனம் கடவுளை வழிபடுவது, ஆஸ்திக்யம் ஆன்மீகத்தில் இருப்பது, ஜபம் செய்வது, தவம் செய்வது, சித்தாந்த ஸ்ரவணம் உபனிஷத்து பிரம்மசூத்திரங்கள் இந்த மாதிரி வேதாந்தத்தை கேட்பது, தானம் கொடுப்பது, இவையெல்லாம் நியமத்திற்கு அடியே அங்கங்களாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த சம்ஹிதை உடலில் உள்ள அக்னிஸ்தானங்களை பற்றியும் நாடிகளை பற்றியும் விரிவாக கூறுகிறது. 10 வித பிராணங்கள், பிராண, அபான, உதான, சமான, வியான என்கிற 5 மற்றும் நாக, கூர்ம, கிருக்கஷ என்ற 5 இவற்றை பற்றியும் விரிவாக கூறுகிறது. ஆனால் இந்த சம்ஹிதையில் பொதுவாக மற்ற இடங்களில் 10 வித பிராணங்களை மட்டுமே சொன்னால் இங்கு அந்த பிராணங்களின் வேலைகளையும் அது இருக்கும் இடத்தையும் சொல்லுகிறது இந்த ஆகமம். தேஷு பிராணோ பவேத் சேஷ்டஹா ஜீவாத்மானம் விவர்த்தியத் அசி நாசிகையோர் மத்தியே ஹிருதயம் நாபிமண்டலம். தேஷு பிராணோ பவேத் சேஷ்டஹா ஜீவாத்மானம் விபர்த்தியத்
அஸ்ஸி நாசிகையோர் மத்தியம் ஹிருதயம் நாபிமண்டலம் பாதாங்குஷ்டௌ பிராணஸ்தானானி கமலாசன அபானஸ்ச பிரம்மன் குதமேஷ்டோர் ஊரு ஜானுஷு சமான சர்வகாத்ரேஷு சர்வவ்யாபி வியவஸ்திதः உதான சர்வசந்திஸ்தः பாதையோர் ஹஸ்தயோரபி வியான ஸ்ரோத்ரயோர் ருக் கட்யாம் ச குல்ப ஸ்கந்த கலேஷு ச என்று பிராணனை பவேத் சேஷ்டா ஜீவாத்மானம் பிபர்த்தியத். பிராணன் என்பது ஜீவனை காக்கும் ஒன்று. இது நாசி ஹிருதயம் நாபி மண்டலம், மூக்கிலிருந்து ஆரம்பித்து ஹிருதயம் நாபி வரைக்கும், தொப்புள் கொடி வரைக்கும் இதனுடைய இடமாக சொல்லப்படுகிறது. அதோட பாதாங்குஷ்டஸ்தே பிராணகஸ்தானானி, பிராணன் இருக்கும் இடங்கள் நாசிக மத்தியம், ஹிருதயம், நாபி மண்டலம், பாதாங்குஷ்டம் என்று 5 இடங்களை கூறுகிறது இந்த சம்ஹிதை. அபானஸ்சரதி பிரம்மன் குதமேஷ்டோர் உஜானேஷு. அபானன் என்கிற வாயு இடுப்பிற்கு கீழே மர்ம உறுப்புகளில் இருப்பது. சமான சர்வகோத்திரேஷு சர்வவியாபி வியவஸ்திதா. சமானன் என்கின்ற வாயு உடல் முழுவதும் பரவி எங்கும் இருப்பது. உதானகா சர்வசந்திஸ்தகா. உதானன் என்கிற வாயு எல்லா சந்திகளிலும், அதாவது ஜாயின்ஸ் அங்கே இருக்கிற மாதிரியா. பாதையோர் ஹஸ்தையோர் அப்பி, கால் கை இருக்கிற ஜாயின்ஸில். வியானகா ஸ்ரோத்ர ஊரு கட்யாம். வியானன் என்கிற காற்று ஸ்ரோத்ரம் காது, இடுப்பு மற்றும் குல்ம ஸ்கந்தம், ஸ்கந்தம்ங்கிறது தோள்பட்டை, இந்த இடங்கள்ல இருக்கு இப்படின்றது. நாகாதி வாயவகா பஞ்ச துவகாதி ஸ்தாதிஷு சம்ஸ்திதாக. நாகாதி மற்ற 5 நாடிகள், நாக, கூர்ம, கிருக்கர என்பதானவை. இவை துவக் தோல், அஸ்தி எலும்பு, மஜ்ஜை என்ற இவ்விடங்களில் இருப்பது மற்ற 5 வாயுக்கள் என்று சொல்கிறது. இவ்வாறாக இல்லாமல் இந்த பஞ்சராத்திர சம்ஹிதையில் குறிப்பாக சொல்லப்பட்ட வேறொரு விஷயம் பரகாய பிரவேசம் என்பது. இந்த பரகாய பிரவேசத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். சங்கரரின் வாழ்க்கையிலும் கூட அவர் பரகாய பிரவேசம் செய்துள்ளார். அந்த காசி ராஜாவுடைய உடலில் போய் இல்லறத்தை பற்றி அறிவதற்காக அப்படின்னு சங்கருடைய விஜயத்தில் நமக்கு தெரியறது. அந்த பரகாய பிரவேசத்தை பற்றிய விவரத்தையும் இந்த பாஞ்சராத்திர ஆகமம் குறிப்பாக மிகவும் விசேஷமாக சொல்வது இதனுடைய சிறப்பம்சம். மேலும் இந்த பாஞ்சராத்திர ஆகமத்தில் கோவில் கட்டுவது மட்டுமன்றி விழாக்கள் மற்றும் பிராயஷ்சித்தங்கள், அதாவது கோவில் உள்ள அந்த நைவேத்தியங்கள் பண்ணுற இடத்துல நாய் போயிடுத்து, வேறு ஏதாவது போயிடுத்து அப்படின்னாக்கா அதுக்கு பிராயச்சித்தங்கள் உண்டு. அப்படின்னு என்ன விதமான பிராயச்சித்தங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த ஆகமம் சொல்கிறது. மேலும் ஆண்களுக்கு உண்டான நெறிமுறைகள், பெண்களுக்கு உண்டான நெறிமுறைகள் என்று காலையிலிருந்து ஆரம்பித்து ராத்திரி தூங்குற வரைக்கும் என்னென்ன மாதிரியான நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதையும் இந்த ஆகமம் தெளிவாக சொல்கிறது. அடுத்து கும்பாபிஷேகம் எனப்படும் ஒரு முக்கியமான விஷயம் கோவில்களில் நடப்பது. முதலில் நடப்பது கும்பாபிஷேகம் என்றும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை செய்வது புனரோத்தாரணம் என்றும் அந்த கும்பாபிஷேகம் செய்யும் நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளையும் இந்த ஆகமம் குறிக்கிறது. மேலும் மூர்த்தி, அதாவது கடவுள் சிலை எங்கிருந்து அந்த கல்லை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்கறது. அந்த கல்லுனால என்னென்ன பலன்கள், கல்லின் வகைகள், அதோட தர்பை, சமித், பழங்கள் இவற்றின் வகைகளையும் கூறி விவரமாக இதை செய்வதனால் இந்த பயன், இதை செய்வதனால் இந்த பயன் என்பதை பொருள், அதன் பயன்களையும் கூறுவது இந்த கிரந்தத்தின் ஒரு விசேஷம். மேலும் இந்த கிரந்தத்தில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் நைவேத்தியங்கள். பொதுவாகவே சொல்வார்கள் அபிஷேக பிரியகா சிவகா, அலங்கார பிரியகா விஷ்ணுகு என்று. சிவன் கோவிலில் விபூதி மட்டுமே பிரசாதம், விஷ்ணு கோவில்களில் பிரசாதங்கள் வகை வகையாக இருக்கும். ஆக விஷ்ணு கோவில்களில் செய்யப்படும் பலவிதமான பிரசாதங்கள், அதாவது நைவேத்தியங்கள், இது ஒரு 15 லிஸ்டாக போட்டு அதை எப்படி தயார் செய்யணும், அதுக்கு உண்டான வகைகள் என்னென்ன, அதையும் ரொம்ப சுலபமாகவும் இனிமையாகவும் சொல்வது இந்த கிரந்தத்தின் அடுத்த ஒரு விசேஷம். அடுத்து யார் எந்த வகையான பாவங்கள் செய்வார்கள் என்பதையும் சொல்லி அதனுடைய பலனையும் சொல்லி, அடுத்து இன்னொரு மந்திரங்களை கொள்வது. மந்திர சாஸ்திரம் அப்படிங்கிறத இங்கே கோட் வேர்டில் சொல்லியிருப்பாங்க. எல்லா மந்திரங்களும் கிட்டத்தட்ட 20 மந்திரங்கள் இந்த கிரந்தத்தில் இருக்குது.
அந்த மந்திரத்தை சொல்லும்போது இதுதான் இந்த மந்திரம் அப்படின்னு டைரெக்டாக சொல்லிடாமல் இன்றைக்கி எல்லாரும் டிவிலேயே காயத்ரி மந்திரம் சொல்கிற மாதிரியாக இல்லாமல் கோட் வேர்டாக சொல்லி பலவிதமான மந்திரங்கள் இதில் சொல்லப்பட்டுள்ளது. மேலும் இந்த மந்திரத்தின் வாயிலாக என்ன செய்யலாம் அப்படின்றதையும் அது சொல்கிறது. அதாவது வசீகரணம் அப்படிங்கிற ஒன்று, அதுக்கப்புறம் உச்சாட்டனம் என்றது ஒன்று அப்படின்னு ஒரு 20 விஷயங்கள் பொதுவாக நம்ம சொல்லுவோம். எதிரிகளாக இருந்தாக்க வேதத்துலேயுமே எதிரியை கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லி, அதாவது ராஜாக்களுக்கு இது தர்மமாகவும் சொல்லியிருந்தது. இது எத்தனை விதமான இருக்கோ அது அத்தனையும் வசியம்லேருந்து ஆரம்பித்து ஒரு 25 ஐட்டம்ஸை சொல்லி இந்த மந்திரத்தினால இந்த மாதிரி பிரயோகம் பண்ணி இந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறது. இது எல்லாத்தையுமே எப்படி சொல்லியிருக்காங்கனாக்கா மறைமுகமாக சொல்லியிருக்கார்கள். பொதுவாக ஒரு புத்தகத்தை எடுத்து நீங்கள் அந்த படிச்சிங்கனாக்கா அது என்னன்றது உங்களுக்கு புரியாது. குருமுகமாக அறிஞ்சு அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றது அவங்க சொல்லி அது தகுந்தவாறு செய்யணும். அதே மாதிரி இங்கேயுமே ஸ்லோகத்தில் கடைசியில் குறிப்பிட்ட நபர்களுக்கு குறிப்பிட்ட நபர்களால் மட்டுமே செய்யக்கூடியது, மற்ற யாரும் இதை தொடப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவில்களில் உருவ வழிபாட்டு முறை என்பதை சொல்லும்போது, உற்சவங்களை பற்றி சொல்லும்போதும் எத்தனை வகையான உற்சவங்கள் உள்ளன, அதாவது தின உற்சவம், மாச உற்சவம், விசேஷ உற்சவம் அப்படின்னு பலவிதமான உற்சவங்கள். 12 மாதங்களுக்கு 12 உற்சவங்கள் அது தனியாக. அது இல்லாத நம்முடைய பண்டிகைகள்லாம் எப்படி இருக்கோ அதுக்கு பண்ணும்போது கோவிலில் அதை எப்படி பண்ணணுங்கிறத பற்றியும், பொதுவாக கூட்டு வழிபாடு என்பது பலனை அதிகமாக தரும் என்பதால் இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களையும் மிகவும் தெளிவாகவும் யார் யார் எந்த இடத்துல இருந்து அதை செய்யணும் அப்படிங்கிறதும் சொல்றது இதுல ஒரு விஷயம். அடுத்தது ஒரு தினச்சரியால ஒரு நாளுக்கு தினம் பூஜை பண்ணும்போது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பூஜை என்பது இருவருக்கும் ஒன்று. அந்த பூஜைக்கு நம்ம என்னெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால பூ பறிக்கணும், எந்த மாதிரியான பூ இருக்கணும், அது எங்கேருந்து பறிக்கணும் அப்படின்னு. அப்புறம் பழ வகைகள். அடுத்தது காலையில 4:30 மணிக்கு எழுந்ததுலேருந்து ஆகமத்தை சொல்ற மாதிரி பூஜையை பண்றதுன்னாக்கா இன்னைக்கு காலத்துல நம்ம எந்த வேலையுமே பண்ண முடியாது. ஏன்னா 8 மணி நேரம் பூஜை பண்ணுங்கிறது, 4 மணி நேரம் ஜபம் பண்ணுங்கிறது, சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணு, தினமும் கோவிலுக்கு போ, தினமும் கோவிலுக்கு போய் கோவிலை இத்தனை தடவை சுத்தி வரணும், அதுக்கப்புறம் கோவில்ல நம்ம செய்ய வேண்டிய சேவைகள், இப்படியாக மனிதனுடைய வாழ்க்கையில அன்றாடம் எப்படி இருக்க வேண்டும், ஒழுங்குமுறை என்ன, அடுத்தவர்களை எப்படி சார்ந்து இருக்க வேண்டும், எல்லோரும் ஒற்றுமையாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த கோவில் வழிபாடு இந்த ஆன்மீக முறையில ஆகமங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. ஆக ஆகமம் என்பது வேதத்திலிருந்து வந்து வேதத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி அன்றாட வாழ்வில் நாம இந்த அளவு உருவம் இருந்தா இந்த அளவுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ன்ற மாதிரி மெஷர்மெண்ட்டையும் கொடுத்து நமக்கு சொல்லி இருக்கிறது இந்த ஆகமம். ஆக இந்த பாஞ்சராத்திரம் என்கிற வகையை சேர்ந்த ஆகம கிரந்தம் இந்த விஷ்ணு திலக சம்ஹிதை ஆகமத்தின் அனைத்து விஷயங்களையும் மிகவும் விரிவாக சொல்லுகிறது. ஆகமம் என்பதை தனி ஒரு மனிதரால் தனிப்பட்ட முறையில் படிக்க முடியாது. குருவின் மூலமாக மட்டுமே படித்து புரிந்து தெளிந்து அதன்படி நாம் வாழ்க்கையில் அதை அனுசரிக்க வேண்டும் என்பதை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும். நேயர்கள் இதுவரை கேட்டது ஆகமத்தில் விஷ்ணு திலக சம்ஹிதையின் சிறப்புகள். உரை வழங்கியவர் சொற்பொழிவாளர் டாக்டர் எஸ். அன்னபூர்ணா அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.